வணக்கம் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? சௌக்கியங்களா? இந்த பதிவு கரூர் மாவட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் இறந்தாங்க இல்லையா, நம்ம உறவுகள் 41 உயிர்கள். அவங்களுக்காக நான் என்னுடைய ஆழ்ந்த துக்கத்தையும் மன வருத்தத்தையும் அந்த மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இது வெளிநாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் சார்பாக நான் இதை பதிவு பண்ணுறேன். ரொம்ப துக்கமான விஷயம் நடந்து போயிடுச்சு. யாருமே எதிர்பார்க்கல. இது யார் மேலே குற்றம் சொல்லவும் முடியாது, யாரும் குற்றத்தை எடுத்துக்கவும் முடியாது. நடந்து போயிடுச்சு. எவ்வளோ ஊடகங்களில் பார்க்குறோம் விஜய் சாரை பற்றி, இதை இங்கே அங்கே பழி சொல்கிற, அவங்க இவங்க மேலே பழி சொல்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு உண்மையை புரிஞ்சுக்கணும். விஜய் சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு அருமையான ஒரு கலைஞர், சரிங்களா? எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன எனக்கும் பிடிக்கும், என் மனைவி குடும்பத்தை எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இது அனுபவமாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்த வாட்டி நடக்காதபடி ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்கள். ரெண்டாவது, பேசுகிறவங்க எல்லாரும் பேசுவாங்க, கூட இருந்து குத்தி விடணும், அவருக்கு குத்தி விடுவான், அதெல்லாம் தூக்கி போட்டு உங்கள் சுய ஞானத்தோடு இருந்து உட்காந்து நல்ல ஆலோசகர்களை வச்சு, சரிங்களா? எல்லா கட்சியில் இருக்க பெரிய பெரிய ஆளுநர் உட்கார வச்சு ஒரு ஆலோசனை கேட்டு, சரிங்களா, நீங்கள் ஒரு முடிவெடுங்க. நம்முடைய தமிழ்நாட்டின் மக்களுக்காக சொல்கிறேன் நான், சரிங்களா? மக்களே, இனிமேல் எந்த பிரச்சாரத்தை பொறுத்த மாதிரி தன்னுடைய உயிரை மட்டும் கொஞ்சம் மதிங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இல்லை, மக்கள் இல்லை என்றால் கட்சி இல்லை, கட்சி இல்லை என்றால் ஆட்சி இல்லை. மக்கள் இல்லாத ஒரு ஆட்சி ஆகுமா? அதனால் நீங்களும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்னா எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும், திங்க் பண்ணணும், சரிங்களா? கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த மனுஷனுக்கும் இடம் கொடுக்கணும், கூட்டத்தில் நெரிசல் விட்டு கொடுத்துடணும். இதெல்லாம் நடந்துடுச்சு. நம்ம சிஎம் ஐயா இருக்கார், திரு ஸ்டாலின் ஐயா அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க. விஜய் சார் ஒரு ஆலோசனை கேளுங்க. இங்கே யார் எதிரி இல்லை, இங்கே யாரும் என்ன சொல்கிறது தவறும் கிடையாது. யாருமே நீங்கள் தெரிஞ்ச பண்ணல, இதெல்லாம் சரியா நடந்து போச்சு. அது திருஷ்டியா கெட்ட பார்வையா அதெல்லாம் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண டைம் இல்லை. அதே இடத்துக்கு சம்பவத்துக்கு போயிட்டு மக்களோட சந்திங்க, இருந்தவங்க குடும்பம் சந்திங்க. 20 லட்சம் கொடுத்து சமாளிப்படுத்த இல்லை சார் உங்கள் கட்சி, சரிங்களா? நீங்கள் 1 கோடி கொடுக்கலாம், 10 கோடி கொடுக்கலாம், அது உங்களுடைய விஷயம், சரியா? ஆனால் பர்சனலாக போய் நில்லுங்க. நில்லும்போது தான் மக்கள் உணர்வாங்க. நிறைய பேர் பேசுவாங்க, ஊடகங்கள் 1000 பேர் பேச பண்ணுவாங்க, வியாபாரத்தை 1000 பேசுவாங்க, சரிங்களா? உட்காந்து பேசுங்க எல்லா கட்சி தலைவரோடையும். ப்ளஸ் அதே போல் நம்முடைய முதலமைச்சர் சிஎம் ஐயாவுடைய ஆலோசனை கேட்டு நல்லபடியாக முடிங்க. என் மைண்டை தோன்று சொல்லிட்டேன், அது தப்போ கரெக்டோ. நன்றி மக்கள், நன்றி.